வணக்கம். அனைவருக்கும் மே தின நல் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சர்வதேச தொழிலாளர் தினம் அல்லது சர்வதேச உழைப்பாளர் தினம். இந்த தினம் ஏன் மே 1 அன்று வருகிறது என்பதை கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்ப்போம். 1886 அமெரிக்காவிலே சிகாகோ நகரிலே 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஊர்வலம் நடத்துகிறார்கள், போராடுகிறார்கள். அதற்காக தலைமை தாங்கிய சில தலைவர்கள் மீது, தொழிலாளர் தலைவர்கள் மீது கொலை குற்றம் சுமத்தி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அதன் விளைவாக 1887 சிகாகோ நகரிலே மிகப்பெரியதொரு ஊர்வலம், கிட்டத்தட்ட 5 லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று திரண்டார்களாம். ஒன்று திரண்டு போராட்ட முழக்கம் எழுப்பி அதே கோரிக்கையை கேட்டார்கள். 8 மணி நேர வேலை, அதுதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னதும் அதுதான், ஏங்கல்ஸ் சொன்னதும் அதுதான். பிறகு அதனுடைய நீட்சியாக 1889 பிரான்சிலே சர்வதேச தொழிலாளர் தலைவர்களுடைய பிரதிநிதிகள் மாநாடு நடந்ததாம். அதிலே 18 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். தொழிலாளர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும், அவருடைய வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டன. பிறகு 1890 இந்த மே 1 தினத்தை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவல் விடப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இந்த மே தினம் இன்றைக்கு உலகமெங்கும் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா 1923 தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னையிலே சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தொழிலாளர் தினத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பக்கத்திலே கொண்டாடுகிறார். இது ஒரு வரலாறு. அதைப்போல கலைஞர் அவர்கள் இந்த மே தினத்திற்கு சிறப்பூட்டுகின்ற வகையிலே இந்த மே தினத்தை விடுமுறை தந்ததோடு மட்டுமல்லாமல் சம்பளத்துடன் கூடிய ஒரு விடுமுறை நாளாக அறிவித்தார் அல்லவா. அதுதான் உள்ளபடியே கலைஞர் அவர்கள் உழைப்பினுடைய மகிமையை மேன்மையை உணர்ந்து கொண்டதற்கான ஒரு அடையாளம். என்றைக்கும் தொழிலாளர்களுடைய காவலர் கலைஞர் என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குடிசை மாற்று வாரியம், குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைப்பாளிகளை குடிசை மாற்று வாரியத்தை அமைத்து அவர்களை கட்டிடங்களிலே கொண்டு போய் அமர்த்திய பெருமை, மாடு போல வண்டி இழுத்த மனிதரை பார்த்து அவர்கள் மானத்தோடு வாழ்வதற்காக சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலே பல சாதனைகள் தொழிலாளர்களுக்காக போடப்பட்டது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா, பனையேறக்கூடிய தொழிலாளி பனைமரம் ஏறிக்கொண்டிருக்கின்ற பொழுது மரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு 10,000 என்று இந்தியாவிலே முதலாக அறிவித்தது யார் என்று சொன்னால் நம்முடைய கலைஞர் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உழைப்பாளர் தினத்திலே உழைப்பினுடைய மேன்மையை பற்றி நாம் சற்று சிந்திப்போம். ரஷ்யாவிலே டால்ஸ்டாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அவரிடத்திலே ஒருவன் போய் எனக்கு ஒரு 10 ரூபாய் கடன் கொடுங்கன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? உடம்பு நல்லா இருக்கு, அவனுக்கு திரகாத்திரமாக இருக்கான், எல்லாம் நல்லா தான் இருக்குது. டால்ஸ்டாய் பார்க்கிறார். அப்படியா, 10 ரூபாய் தரேன், உன்னுடைய கை விரலில் ஒன்று வெட்டி கொடுன்றார். என்ன, கை விரலில் ஒன்று வெட்டி கொடுக்குமா? இது எப்படி சாத்தியம்? சரி வேண்டாம், உனக்கு 500 ரூபாய் தரேன், காலில் ஒன்று வெட்டி கொடுனாரு. என்னங்க இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2000 ரூபாய் தரையா, உன் கண்ணில் ஒன்று கூடியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி டால்ஸ்டாய். என்னங்க உங்கள்கிட்ட கடன் கேட்க வந்தாக்கா நீங்கள் அந்த உறுப்பை கொடு இந்த உறுப்பை கொடுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு அவன் டால்ஸ்டாய்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவர் சொன்னாராம், அதுதான் நம்ம முக்கியமான விஷயம். ஏயா, உன்னிடத்தில் இவ்வளவு விலை மதிக்க முடியாத உறுப்புகளை வைத்து கொண்டு நீ அடுத்தவனிடத்திலே போய் கடன் கேட்கிறாயே, இது நல்லதாக உனக்கு படுகிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார், உடம்பால் உழைத்து பிழை என்று டால்ஸ்டாய் அவர்கள் சொன்னார். இதுதான் பின்னால் கவிஞர் தாராபாரதி கூட வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரல்களும் மூலதனம் என்று எழுதினார்கள். ஆகிய உழைப்பினுடைய மேன்மையை டால்ஸ்டாய் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நாள்தோறும் பள்ளிவாசலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தார். பள்ளிவாசலுக்கு போகிறார். திரும்பி வருகின்ற பொழுது ஒரு இளைஞனை பார்க்கிறார். எப்பொழுதும் ஒரு இளைஞன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இவர் காலையில் போகிறார், மதியானம் போகிறார், மாலை போகிறார்,
போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவன் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறான். நபி தோழர்களிடம் நபிகள் நாயகம் கேட்கிறார்கள், யார் அந்த இளைஞர் என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா அடிகளாரே, நபிகளாரே, இவன் மிகச்சிறந்த இறைபக்தன், எப்பொழுதும் அல்லாவை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவன், 5 வேளை தொழுகையில் ஒரு வேளை கூட தவறமாட்டான், அதுவும் வீட்டிற்கே செல்ல மாட்டான், எப்பொழுதுமே பள்ளிவாசல் வாசலிலே இருந்து இறைவனை நினைப்பதுதான் இவனுடைய வேலை, இங்கே வருவோர் போவோர் தரக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்டு இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பிறகு நபிகள் நாயகம் கேட்டாராம், அப்படியானால் இவனுடைய இல்லத்திலே இந்த இளைஞனுடைய தாய் தந்தையரை, உற்றார் உறவினர்களை, சகோதர சகோதரிகளை பராமரிப்பது யார் என்று கேட்டாராம். அதற்கு நபிகள் தோழர்கள் சொன்னார்களாம், இந்த இளைஞனுடைய சகோதரர் ஒருவர் வீட்டிலே இருக்கிறார், அந்த சகோதரர் தான் தினமும் வேலைக்கு சென்று உழைத்து சம்பாதித்து அதிலே அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார் என்று சொன்னபொழுது நபிகள் சொன்னாராம், அப்படி என்றால் இங்கே அமர்ந்து கொண்டு இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞனை விட நாள்தோறும் வேலைக்கு சென்று உழைத்து சம்பாதித்து தன்னுடைய பெற்றோர்களை பேணுகிறானே, அவன்தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவன் என்று சொன்னாராம். இப்போது தெரியுதா பாருங்க. ஆகவே உழைப்பு என்பதை இறைவன் கூட விரும்புகிறார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்புக்கு ஒரு அளவே கிடையாது. எப்போ உழைக்க ஆரம்பிக்கிறோன்னா, எவ்வளவு சீக்கிரம் வாழ்நாளில் உழைக்க ஆரம்பிக்க முடியுமோ உழைக்க ஆரம்பிக்கணும். அதற்கு முடிவு, அதற்கு ஒரு எல்லையே கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணம். அமெரிக்காவிலே ராக் பெல்லரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்தவர், பிறகு பல தொழில்களை செய்து தொழில் அதிபராக உயர்ந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக மாறியவர். இன்றைக்கி சவுண்ட் ஃபவுண்டேஷன் மாதிரி ராக் பெல்லர் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறது. அவர் ஒரு விமானத்திலே பயணம் செய்கிறார். பயணம் செய்கின்ற பொழுது பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பயணி அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா ராக் பெல்லர் அவர்களே, உங்களுக்கு தான் வயதாகி விட்டதே, நிறைய சேர்த்து வச்சுருக்கீங்களே, கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களே, ஓய்வு எடுத்து கொள்ளக்கூடாதா, உங்களுடைய உழைப்பிற்கு விடுதலை தரக்கூடாதா என்று கேட்டபொழுது ராக் பெல்லர் அவர்கள் சொன்னார்களாம், நாம் இப்பொழுது விமானத்தில் சென்று கொண்டிருக்கிறேன், இது விமானத்தினுடைய இயந்திரத்தை திடீரென்று நிறுத்திவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டாராம். உடனே பக்கத்தில் உட்காந்துருக்கு, ஒன்றும் புரியல, என்ன ஆகும், விமானம் திடீர்னு கீழே விழுந்துடும், கீழே விழுந்தால் நாம் எல்லோரும் செத்துருவோம், அப்படிதாயா, உழைப்பை ஒரு நாளும் நாம் நிறுத்திவிட முடியாது, என்னை பொறுத்தவரையில் நான் உழைக்காமல் இருந்தால் அது நான் இறந்ததற்கு சமம் என்று சொன்னாராம் ராக் பெல்லர் அவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை பாருங்கள். உழைப்பை நாம் ஒரு காலம் நிறுத்திவிடவே முடியாது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏன் உலகம் பூரா போறீங்க? தமிழ்நாட்டுக்கு பாருங்க, தொண்டு செய்து வழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதொழும் மணக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார். ஆகா, அவருடைய உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. மணிக்கணக்காக பேசலாம். அவர் சுற்றுப்பயணம் செய்த தூரம் எவ்வளவு தெரியுமா? தன்னுடைய வாழ்நாளில் சுழலுகின்ற பூமியினுடைய சுற்றளவை போல 33 மடங்கு. அவருடைய பேச்சை தொடர்ந்து ஒலிக்க விட்டால் பல மாதங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாமா? அதை போல அவரை பின்பற்றி வந்த பேரறிஞர் அண்ணா அவருடைய உழைப்பு, எழுத்திலும் சரி பேச்சிலும் சரி, இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்த உழைப்பு, அதை அடியொற்றி நம்முடைய கலைஞர் அவருடைய உழைப்பு மகத்தான உழைப்பு. 14 வயதிலே உழைக்க ஆரம்பித்த தலைவர் இன்றைக்கு 93 வயது வரையிலும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் ஓயாது உழைத்து கொண்டிருந்த தலைவர். வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்லுவார்கள். அவர் எழுதுகிறார் பாருங்க நெஞ்சுக்கு நீதியில், வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எனக்கு போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் என்பதை விட போராட்டமே அவருக்கு வாழ்க்கை என்று அழகாக சொல்லுகிறார்கள். அப்படி கடைசி வரை உழைத்தவர்கள். எவ்வளவு படத்திற்கு கதை வசனங்கள் எழுதினார்கள். மிகப்பெரியது ஒரு கவிஞராக அவருடைய கடிதங்களே மிகச்சிறந்த இலக்கியங்கள், எழுதாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி உழைப்பினுடைய அடையாளமாக கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதே போல் இன்றைக்கு அவரை அடியொட்டி நடக்கக்கூடிய தளபதி அவர்கள் சொன்னார்கள். ஈரோட்டிலே நடந்த ஒரு மாநாட்டிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு பேரறிஞர் அண்ணாவை போல அறிவுத்திறன் கிடையாது, கலைஞரை போல பன்முக ஆற்றலும் கிடையாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பால் நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்நேரமும் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்க நான் என்றைக்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்களே,
ஆகவே அந்த உழைப்பினுடைய மேன்மையை நாம் போற்ற வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இம்மை புகுத்திவிடும். திருவள்ளுவர், அதே திருவள்ளுவர் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லி தெய்வத்தை விட கொஞ்சம் மேன்மையாக உழைப்பிற்கும் முயற்சிக்கும் முக்கியத்துவம் தருகிறார் என்று சொன்னால் அந்த உழைப்பினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாளெல்லாம் உழைக்க வேண்டும். இந்த உழைப்பு என்கின்ற சொல்லே உழந்து என்கின்ற ஒரு சொல்லிலிருந்து வந்ததாக சொல்வார்கள். அந்த உழந்து என்கின்ற சொல்லிலிருந்து தான் உழவே வந்ததாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அந்த உழவு, உழந்து, உழைப்பு இதிலிருந்து வந்தது தான் உழவாரம் கூட. நாவுக்கரசர் கையிலே உழவார வைத்து தலங்கள் தோறும் சென்று அவர்கள் தொண்டு செய்தார்களே, அது உழைப்பினுடைய ஒரு அடையாளம். ஆகவே அந்த உழைப்பினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொண்டு உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பார்த்து அன்றாடம் நாம் உழைப்போம் என்று இந்த மே தின நாளிலே சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.